யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான சிட்டி தான் லாரன்ஸ் வில்லி. இந்த லாரன்ஸ் வில்லி அப்படிங்கிறது ஒரு சின்ன சிட்டி தான். மொத்தமாவே 5000 பேர் பக்கம் தான் அங்க இருப்பாங்க. ரொம்பவும் அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 13, 1997 விடிய காத்தால 4 மணி இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தெருவில் ஒரு பையன் வந்துட்டு பயங்கரமா அலற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலி அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து கேக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம்ல தான் ஜூலியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த சத்தத்தை கேட்டு எந்திரிக்கிறாங்க. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இந்த குரல் வந்துட்டு அவங்க பையனோட குரல்னு கேக்குது. இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா ஜூலி வந்துட்டு அவங்களோட பெட்ரூம்ல இருந்து பதறி அடிச்சுட்டு அவங்க பையனோட ரூமுக்கு போறாங்க. இப்படி இவங்க போய் பார்த்தப்ப அந்த பையனோட ரூம் வந்துட்டு திறந்து இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பா தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பையன் வந்துட்டு எப்பயுமே ரூம் கதவை திறந்தே வைக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா அவங்க பையனை காணும். பையன் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி நின்ன இடத்துல இருந்தே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே காணும். அப்பதான் பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா அந்த ரூம்குள்ள ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு நபர் வந்துட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஜூலி மெதுவா அந்த நபர் கிட்ட போறாங்க. இவங்க கிட்ட போற நேரம் பார்த்தா அந்த நபர் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஜூலியும் அந்த நபரை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போறாங்க. அவன் அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறான். ஜூலியும் வேகமா அவனை பின்தொடர்ந்துட்டே வந்து கரெக்டா ஹால்ல இருக்கிறப்ப அவனை வந்துட்டு பிடிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே டைட்டா பிடிச்சிருக்காங்க. அந்த நபர் வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் வெளியில போகணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணான். ஏன்னா அந்த லெவலுக்கு ஜூலி வந்துட்டு அந்த நபருடைய காலை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிருக்காங்க. இதனால அந்த நபர்னால கொஞ்சம் கூட நகர முடியல. அந்த நபருக்கு பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா டோர் இருந்திருக்கு. அந்த டோரை எப்படியாச்சும் எட்டி பிடிச்சு அன்லாக் பண்ணி வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டோர். இந்த நபர் வந்துட்டு ஜூலியை தள்ளி விட்டு எட்டி உதைச்சிட்டு அந்த கண்ணாடி வந்துட்டு உடைக்கிறாரு. உடைக்கிறது மூலியமா அந்த கண்ணாடி வழியா பூந்து கதவை விட்டு வெளியில தப்பிச்சு போறாரு. ஜூலியும் அங்கிருந்து விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு அந்த கதவை திறந்துட்டு வேக வேகமா வெளியில ஓடி பாக்குறாங்க. ஆனா இவங்க துரத்திட்டு வந்த அந்த நபர் வந்துட்டு எங்க போனா அப்படின்னு தெரியல. அவன் மாயமா மறைஞ்சிட்டான். ஜூலி இவனை துரத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு தெருவில் ஓடும்போது கூட புடிங்க புடிங்க திருடன் திருடன்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் போனாங்க. ஆனா இவங்களுடைய குரல் வந்துட்டு அன்னைக்கு யாருக்கும் கேட்கலையோ என்னமோ தெரியல. யாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில வரல. இதுக்கப்புறம் இருந்த பதட்டத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பக்கத்துல இருந்து ஒரு வீட்டுடைய கதவு பிடிச்சு பயங்கரமா தட்டுறாங்க. தட்டி ஹெல்ப் கேட்கறாங்க. இப்ப என்னாச்சுன்னு தெரியல. இப்படி தூங்குற டைம்ல வந்துட்டு யாரோ கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வந்துட்டு கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே ஜூலியை பார்த்து ஜூலி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜூலி வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்னோட வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு திருடன் வந்துட்டான். என்னோட பையன் எங்க போனான்னு தெரியல. என்னோட பையனை காணோம். ஒருவேளை அந்த திருடன் தான் என்னோட பையனை வந்துட்டு கடத்திட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா பேசியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க வந்துட்டு என்னது பையனை காணுமா நீ போலீஸ் கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்க இல்ல நான் இப்பதான் திருடனை துரத்திட்டு வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க. உடனே இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு வெளியில வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஏரியாவுக்கு வர சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜூலியோட வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி இவங்க ஒரு இடம் விடாம செக் பண்ணி பார்த்ததுல ஜூலியோட வீட்டு செவுத்துக்குள்ள நிறைய ரத்தம்லாம் வந்துட்டு சிதறி கிடக்கிறது தெரியுது. ஜூலியோடைய பையன் பேர் வந்துட்டு ஜோயல். இந்த ஜோயல் அப்படின்ற அந்த பையனோட பெட்ரூம்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நேரா ஜோயலோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க போறாங்க. இப்படி இவங்க போகும்போது அந்த வீட்டோட டோர் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி கிடக்கிறத பாக்குறாங்க. இப்ப ஜூலி வந்துட்டு என்னோட பையனை காணோம் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சுதாங்க என்ன தெரியல என்னோட பையனுக்குன்னு சொல்லி பதறிட்டே இருந்திருக்காங்க. பொறுமையா ஜோயலோட வீட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு பாக்குறாங்க. ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருந்திருக்கு. இந்த ரத்தம்லாம் வந்துட்டு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தப்ப அந்த ரூமுடைய ஒரு மூலையில 10 வயசான ஜோயல் வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. இந்த விஷயத்த பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸும் சரி ஜூலியும் சரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஜூலினால் இதை ஏத்துக்கவே முடியல. அவங்க என்னாச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போயிட்டு இவங்க ஜோயலை தூக்கி மடியில வச்சு கதறி கதறி அழுகுறாங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஜோயலுக்கு இன்னும் மூச்சு இருக்கு. ஜோயலோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆழமான காயங்கள்லாம் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இதை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. ஜோயலை தூக்கி போட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜோயலுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? ஜூலி ஜோயலுடைய ரூம்குள்ள வந்திருக்காங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோயல் வந்துட்டு இறந்து கிடந்திருக்காரு. ஆனா என்னோட பையனை வந்துட்டு கடத்திட்டாங்க. என்னோட பையன் ரூம்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி எதனால ஜூலி சொல்லணும்? இந்த கேஸ்ல இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. Welcome to this part.
லாரன்ஸ் வில்லி சிட்டி. இங்க ஜூலி அப்புறம் லென் அப்படின்ற ஒரு நபர், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த லென் அப்படின்றவர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. ரெண்டு வீட்டுடைய சம்மதத்தோட தான் இவங்களோட கல்யாணம் வந்துட்டு நடந்திருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 1987 இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான பையன் ஒண்ணு பிறக்குது. அந்த பையனோட பேரு தான் ஜோயல். ஜோயல் வந்துட்டு அவங்களோட ஸ்கூல்ல ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலியும் லென்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சின்ன சின்ன சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான வெறுப்பா மாறுது. ஜோயல் கிட்ட போயிட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ரெண்டு பேரும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோயல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேருக்கு விட்டு தரக்கூடாது, ரெண்டு பேருக்கு கூட தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே போல. இவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை வந்து பாத்தீங்கன்னா மேல கை வைக்கிற அளவுக்கு பெருசா மாறுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இதுபடி 1994 ஜூலிக்கும் லென்னுக்கும் வந்துட்டு டைவர்ஸ் ஆகுது. இப்ப லென் வந்துட்டு ஜூலி கிட்ட என்னோட பையன் வந்துட்டு என் கூட தான் இருப்பான், அவன் என் கூட தான் வளருவான் அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க. ஆனா ஜூலி அதெல்லாம் ஒண்ணு முடியாது, ஜோயல் வந்துட்டு என்னோட பையன், அவன் என் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஜோயல் வந்துட்டு ஜூலி கூட தான் இருந்திருக்காங்க. ஆனா அப்பப்ப லென் வந்துட்டு அவங்க பையனை பாத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. ஜூலி வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியானாவில் PhD பண்றாங்க. டைவர்ஸ்க்கு அப்புறமா லென் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜூலி வந்துட்டு அவங்க பையனான ஜோயலை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துல தான் 13th அக்டோபர் 1997 நம்ம இந்த கேஸோட ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி விடிய காத்தால 4 மணிக்கு ஒரு கத்திர சத்தம் கேக்குது. ஜூலி பார்த்தப்ப அவங்க பையனை காணோம், ஒரு திருடனை துரத்திட்டே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வர வைக்கிறாங்க. ஜூலி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்களோட பையன் வந்துட்டு அதே ரூம்ல ஒரு மூலையில உயிருக்காக போராடின நிலைமையில கடந்திருக்காரு. இப்போ போலீஸ் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க. அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஜூலி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படி ட்ரை பண்ணதுல அவங்களோட உடம்புல கை காலிலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அடிபட்டிருக்கு. இதனால ஜூலிக்குமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஜோயல் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காரு. அவரோட டி-ஷர்ட்ல நிறைய இடத்துல கிழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 இருந்து 12 தடவைக்கு மேல அந்த பையனை கத்தியால ரொம்ப ஆழமா குத்தி இருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஜோயல் வந்துட்டு அந்த நபர் கூட பயங்கரமா போராடி இருந்திருக்கான். அதே மாதிரி ஜோயலோட உடம்புல குத்தப்பட்ட அந்த கத்தி குத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா கிடையாது, ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. குத்துன இடத்துல அவனோட எலும்பே வந்துட்டு விசிபிளா தெரிஞ்சிருக்கு. நிறைய சதெல்லாம் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு டீப்பா குத்தி இருக்கான். இவ்வளவு கொடூரமான காயங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த 10 வயசு பையன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் வந்துட்டு ஜோயில காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே ஜோயில காப்பாற்ற முடியல. அடுத்த கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஜோயில் வந்துட்டு இறந்து போறாரு. ஜோயிலுடைய இந்த இறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜூலினால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ஜூலிக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் இவர் மட்டும்தான். இந்த பையன் தான் நம்மளோட உலகம் அப்படின்னு சொல்லி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம இந்த பையனை மட்டுமே பார்த்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த விஷயத்தையுமே ஜூலினால ஏத்துக்க முடியல. அவங்க ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்திருக்காங்க. அதுலயும் ஜூலிக்கு ஹஸ்பண்டும் இல்ல, அவங்களோட குழந்தையும் இல்ல, யாருமே இல்லாம அவங்க தனியா ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜோயலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஜூலியை விசாரிக்கிறாங்க. ஜூலி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு உங்களால அந்த குற்றவாளியோட முகத்தை அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூலி வந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் நல்லாவே அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த திருடன் வந்துட்டு தலைக்கு மாஸ்க் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே இந்த இடத்துல நிறுத்தி என்னது நீங்க அவன் முகத்தை பாத்தீங்களா, ஆனா அவன் மாஸ்க் போட்டிருந்தான் தான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையனோட அம்மாவான ஜூலி வந்துட்டு ஆமா அவன் மாஸ்க் தான் போட்டிருந்தான், அவனை நான் விரட்டிக்கிட்டே பின்னாடி போனேன், அப்ப நான் அவனை டைட்டா பிடிச்சேன், அந்த சமயத்துல மாஸ்க் கொஞ்ச நேரம் விலகுச்சு, விலகினப்ப டக்குன்னு அவன் இழுத்துக்கிட்டான், ஆனா அந்த சமயம் வந்துட்டு நான் அவனோட முகத்தை பார்த்தேன், ஜன்னல் வழியா அப்பன்னு பார்த்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அந்த வெளிச்சத்துல எனக்கு அவனோட முகம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா வர சொல்லி ஜூலி சொல்ல நீ வர அப்படின்னு சொல்லி வரைய வைக்கிறாங்க. ஜூலி கண்ணு இப்படி இருக்கும், பொறுமை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடையாளமா சொல்ல இவர் வரையறாரு. உறைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்துட்டு ஜூலி கிட்ட காட்டுறாங்க. ஜூலி அதை பார்த்துட்டு ஆமா இவன் தான் அன்னைக்கு வந்தவன், 100% எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்கெட்சை வச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே யாருமே வந்துட்டு கிடைக்கல. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5000 பேர்த்துக்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர் செக் பண்ணிடுறாங்க. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அந்த குற்றவாளி வந்துட்டு நம்ம ஊரா இருக்காது, அவன் கட்டாயம் வெளியூரா தான் இருக்கும், வெளியூர்ல இருந்தா வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவன் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்துட்டு போறவங்க, அந்த ஊரை சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு யார் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு ஹை ஸ்கூல் பசங்க மேல. ஏன்னா இந்த பசங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் அடிக்கடி எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு போட்டுட்டு இருந்திருக்கானுங்க, நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. போற வரவங்களை கிண்டல் பண்றது, கார் மாதிரி எதனாச்சும் வண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு ரோட்ல நின்னுக்கிறது, கல் எடுத்து எறியறது, ஜன்னலை உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரகலை வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த பசங்க எல்லாத்தையுமே வர வச்சு அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அதில் இருந்த ஒரு பையன் வந்துட்டு, ஆமா நான் தான் ஜூலியோட டோர் கண்ணாடியை உடைச்சேன் அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டோருடைய கண்ணாடியை வந்துட்டு குற்றவாளி தான் உடைச்சிட்டாங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கும்பல்ல ஒரு பையன் வந்துட்டு நான் தான் கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சேன் அப்படின்னு சொல்றான். இதை வச்சு பாக்குறப்ப ஒருவேளை இவன் தான் வந்துட்டு போனானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லைன்னா ஜூலி பொய் சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பையனை மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. மரியாதையை உண்மையை சொல்லு, நீ தான் கல் எடுத்து அந்த வீட்டோடைய டோர் கண்ணாடியை உடைச்சியா? இது மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்நாள் ஃபுல்லா நீ வெளியே வரவே முடியாது, நீ ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சும்மா போய் சொன்னேன், நான் ஒன்னும் கல் எடுத்து அந்த டோர் உடைக்க கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்குடா நீ பேசுறப்ப இந்த மாதிரி சொன்ன, நான் தான் அந்த டோர் கண்ணாடியை உடைச்சேன்னு எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு என்னோட கேங்க்கு முன்னாடி நான் வந்து கெத்து காட்டலாம்னு நினைச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்தது. என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்புறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துல தான் திரும்ப 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 வந்து நிக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவங்க ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஜோயிலுடைய அப்பாவான லின் மேல சந்தேகம் வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலி கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சப்ப இதுக்கு மேல நீ வந்து என்னோட பையனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜூலி லின் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் நடந்த கடுப்புல கூட லின் வந்துட்டு அவங்க பையனை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. இதனால ஜூலியை வந்துட்டு நீங்க போயிட்டு லின்னை விசாரிங்க, எனக்கு லின் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்ப 1997 அக்டோபர் 14 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு லின்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ லின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அந்த இடத்துல நான் இருக்கவே கிடையாது. இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த விஷயத்தை செக் பண்ணுறாங்க. லின் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு தெரியுது. இதனால லின்னுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய சந்தேகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோயலுடைய அம்மாவான ஜூலி மேலே தான் வருது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒன்றா ரீகால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த கொலைகாரன் வந்துட்டு முகமுடி போட்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு இவங்க துரத்தும் போது ஒரு செகண்ட் அந்த முகமுடி கலண்டுச்சு, அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த சமயத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அந்த வெளிச்சத்து மூலியமா தான் நான் அவனோட முகத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்புற மாதிரியே இல்லை. எப்படி ஒரு செகண்ட் திடீர்னு பார்த்து அந்த முகத்தை இவ்வளவு கிளியரா வரைய முடியும்? அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஜூலி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு ஹாலில் கிடைச்ச அந்த கத்தி பத்தி எதனாச்சும் க்ளூ கிடைச்சதா அப்படின்னு கேட்கறாங்க. ஆரம்பத்தில் ஜூலி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்துட்டு என்னோட பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க இறந்து கிடக்கிறது தெரியும். இவங்க அந்த சமயத்திலே கத்தியை பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கத்தியால யாரையும் குத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதோ ஒண்ணு சந்தேகமா இருக்கு, ஜூலி வந்துட்டு மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. இப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பையனான ஜோயில் வந்துட்டு அவங்க அப்பா கூட போயிடக்கூடாது அப்படின்றதுனால வேணும்னே கூட இவங்க கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஜூலியே ஜோயில கொலை பண்ணிருக்கலாம். கொலை பண்ணிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் அந்த நபர் கூட நான் போராடினேன், அந்த நபர் வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கதை சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. என்னதான் ஜூலி வந்துட்டு பல கதைகள் சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வச்சு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜூலி வந்துட்டு தப்பிக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. அதாவது ஜன்னலை உடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள குதிக்கிறது, கதை உடைச்சிட்டு உள்ள வருது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கல. இப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள கொலைகாரம் வந்திருந்தான் அப்படின்னு சொன்னா கதவை திறந்து தான் வந்திருக்கணும். ஜூலி வந்து அந்த சமயம் நைட்டு தூங்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. தூங்குறப்ப யாருமே கதவை திறந்து வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. கண்டிப்பா வீட்டை லாக் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்? இது மட்டும் இல்லாம அந்த கதவுடைய கண்ணாடி வந்துட்டு உடைஞ்சு அதுல சில ரத்த துளிகள்லாம் இருக்கு. அது யாரோட ரத்தம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜோயலோடது அப்படின்னு தெரியுது. பெட்ரூம்குள்ள இறந்து கிடந்த ஜோயலோட ரத்தம் வந்துட்டு எப்படி இந்த கதவு கிட்ட வந்துச்சு அப்படின்ற சந்தேகம் போலீஸ்க்கு வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு நைட்டு மூணாவதா ஒரு நபர் வரவே கிடையாது அப்படின்னு தோணுது. ஜூலி நான் கொலைகாரன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சண்டை வந்துட்டு எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப இந்த சண்டை வந்து ஹால்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஹால்ல இருந்த நிறைய பொருள் வந்துட்டு அப்படி நீட்டா இருந்திருக்கு. தரையில போட்டிருக்க கார்பெட் கூட கொஞ்சம் கூட கலையாம அப்படி இருந்திருக்கு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு பொருளும் வந்துட்டு கலையாம அப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா சில பொருட்கள் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஜூலி இந்த விஷயங்கள்லாம் கலைச்சு
போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்த விஷயம், போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச அந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரன் வெளியிலிருந்து கொண்டு வந்த கத்தி கிடையாது. இந்த கத்தி ஜூலியோட வீட்டு கிச்சன் ரூம்குள்ள இருந்த கத்தி. இந்த கத்தியை யாரோ வேணும்னே ஜோயலுடைய ரூமுக்கு வெளியிலே போட்டு போன மாதிரி இருந்திருக்கு. கண்டிப்பா கத்தி கீழே விழுகிற இந்த விஷயத்தை வந்துட்டு கொலைகாரன் பாத்திருந்தான் அப்படின்னா எடுத்து வச்சிருந்தோம். கண்டிப்பா அவனுக்கு இந்த கத்தியை நம்ம பத்திரமா எடுத்துட்டு போயிடணும், நம்ம எதுக்காக போலீஸ் கிட்ட மாட்டணும் அப்படின்னு தோணி இருக்கும். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜூலியோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பெரிய காயங்கள்லாம் இல்ல, சின்ன சின்ன காயங்களும் சின்ன சின்ன கீறல்களும் மட்டும்தான் இருக்கு. அந்த கீறல்களும் சண்டையில் நடந்த மாதிரி இல்ல, இவங்களே வேணும்னே பூரிக்கிட்ட மாதிரி இடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த சண்டையில ஜூலியோட கையில வேகமா அடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஜூலி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டும் போட்டு வந்தாங்க. ஆனா ஜூலி வந்துட்டு வழியில் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரியும் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஜூலி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருந்திருக்கு. அந்த ரத்தக்கரை யாரோடது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல இந்த ரத்தக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஜோயலோடது அப்படின்னு தெரியுது. ஆரம்பத்துல ஜோயல் வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு தானே இவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ரத்தம் இப்படி இவங்களோட ட்ரெஸ்ல வரும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஜூலி வந்துட்டு ஜோயலை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள தூக்கி வச்சு பயங்கரமா அழுதுருக்காங்க. அந்த சமயம் கூட அந்த ரத்தம் வந்துட்டு அவங்க மேல விழுந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்தடுத்து கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலிக்கு எதிராக தான் இருக்கு. 1999, அதாவது இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜூலியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஜூலியோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க ஜூலி இல்ல. சரி வெளியில போயிருப்பாங்க போல இருக்கு, வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. திரும்ப வந்து பார்த்திருக்காங்க. ஆனா ஜூலி வந்துட்டு வரவே இல்லை. இப்படியே 1 வாரம் போகுது. என்னாச்சுன்னு தெரியல. நம்ம கதவையை உடைச்சு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுடைய கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்படி இவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ரொம்ப கிளீனா இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஜூலி வந்துட்டு எல்லா திங்ஸுமே பக்காவா பேக் பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே கிளியரா தெரியுது. ஒருவேளை ஜூலி வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஆனா எங்கேயுமே ஜூலி வரல அப்படின்னு சொல்றாங்க. ஜூலியை பத்தி விசாரிச்சப்ப ஜூலியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு ஜூலி எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்க எங்க போயிருக்காங்க, இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற எதையுமே சொல்லலையா. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஜூலி படிச்ச அந்த இந்தியானா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட யாருக்குமே தெரியல. அதுல ஒரே ஒருத்தங்க மட்டும் ஜூலி இப்ப மேண்ட்ரோ கண்ட்ரியில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அங்க ஜூலிக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமா ஜூலிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க கூட தான் ஜூலி தங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிக்கு புது பாய் ஃப்ரெண்டும் இருக்கு. இப்ப அவங்க கூட ஜூலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டை வித்ததுல ஜூலிக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அதுவும் போக ஜோயல் மேல வந்துட்டு இவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்ப ஜோயல் வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் ஜூலிக்கு தான் வந்திருக்கு. அந்த எல்லா காசையும் தான் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் என்னது இன்சூரன்ஸ் அமௌண்டா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக கூட அவங்க தன்னுடைய பையனை வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருக்கலாம். கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு கிளம்பி போயிருக்கும். இப்ப சம்பவம் நடந்த அன்னைக்கு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு தியரியை சொல்றாங்க. 1997 அக்டோபர் 13 காலையில 4 மணிக்கு ஜூலி வந்துட்டு ஜோயலோட ரூமுக்கு போயிருக்கணும். அங்க ஜோயல் வந்துட்டு நல்லா போத்தி படுத்துட்டு இருந்திருக்கணும். இப்ப ஜூலி கிச்சன்ல இருந்து கொண்டு வந்த அந்த கத்தி எடுத்து தூங்கிட்டு இருந்த ஜோயல் மேலே வந்துட்டு பயங்கரமா குத்தி இருக்கணும். இப்படி குத்துனதுல வலி தாங்க முடியாம ஜோயல் வந்துட்டு பயங்கரமா கத்தி இருக்கணும். இந்த கத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஜூலியோடைய கை ரேகை இல்ல. ஜூலி பெட்ல இருந்து அந்த பெட்ஷீட்டை வச்சு அந்த கத்தி வந்துட்டு பிடிச்சிருக்கணும். அது மூலியமாவே குத்தி இருக்கணும். இதுக்கப்புறமா வலி தாங்க முடியாம ஜோயல் வந்து எந்திரிச்சு போராடி இருக்கணும். அந்த சமயம் 12 முறை ரொம்பவே ஆழமா குத்தி இருக்கணும். இதனால ஜோயல் வந்துட்டு ஒரு மூலையில வலி தாங்க முடியாம கடந்திருக்கணும். இதை பார்த்து ஜூலிக்கு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதுல ஜூலியே தான் வந்துட்டு வீட்டு வாசல்ல கத்தியை போட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாட்டிக்க கூடாது, வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணி தன்னோட வீட்டு கதவு கண்ணாடியை அவங்களே உடைச்சு அதுக்கப்புறமா கதவை திறந்துட்டு அவங்க வெளியில ஓடி போயிருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஒருத்தன் வந்து என்னோட பையனை கடத்தி கூட்டு போறான் அப்படின்ற மாதிரி கத்தி இருக்கணும். அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கோர்ட்ல சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு வராங்க. இப்ப ஜூலியோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப ஜூலி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வாங்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு ஜூலியை அரெஸ்ட் பண்றாங்க. இதை கேட்ட ஜூலி வந்துட்டு என்னது நான் என்னோட பையனை கொலை பண்ணனா, என்னோட பையன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன், நான் இப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. 2002 மார்ச் 19 கோர்ட்ல வச்சு ஜூலி வந்துட்டு என்னோட பையனை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி பல முறை கெஞ்சுறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே வந்துட்டு அதை ஒத்துக்கல. எவிடன்ஸும் இவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. இதனால ஜூலிக்கு 65 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இப்படி இவங்க
இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூலியை ஜெயில போட்டதுக்கு அப்புறமும் ஜூலியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா ஜூலி இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா, ஜூலிக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது, அன்னைக்கு முகமுடி போட்டுட்டு யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான், போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேணும்னே ஜூலியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியா ஃபுல்லா பரவுது. இது எக்கச்சக்கமான லாயர்ஸ் வந்துட்டு பாக்குறாங்க. அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஜூலி வந்து குற்றவாளி கிடையாது, ஜூலிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை வந்துட்டு கரெக்டான தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டீம் ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கு. இந்த டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாயர்ஸ் இருப்பாங்க. யாராச்சும் அவங்க பண்ணாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த டீம் வந்துட்டு உள்ள இறங்கி அந்த கேஸை பத்தி அலசி உண்மையான குற்றவாளி யாரு, உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். அதாவது பல அப்பாவிகளுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீம் வந்துட்டு ஜூலியோட கேஸை கம்ப்ளீட்டா படிச்சதுக்கு அப்புறமா ஜூலிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜூலி வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டைல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இவங்க ஜூலியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஜூலியோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலன் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இந்த ஆலன் கிட்ட விசாரிச்சப்ப லாயர்ஸ்க்கு நிறைய தகவல்கள் வந்துட்டு தெரிய வருது. அதாவது இந்த ஜோயல் அப்படின்ற பையன் இறந்து போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆலன், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட 11 வயசான சின்ன பையன், இவங்க 3 பேருமே ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்ப அந்த 11 வயசு பையன் வந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கான். சரி இந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்த இவங்களோட பையன் கிட்ட போய் நின்று பேசுறதை இவரு பார்த்திருக்காரு. அந்த நபரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த நபர் வந்துட்டு நார்மலாவே இல்ல, கொஞ்சம் தள்ளாடின மாதிரி இருந்திருக்காரு. அந்த நபர் வந்துட்டு பேசிட்டே இருக்காரு. அதுக்கு மாறா தன்னோட பையன் வந்துட்டு ஒரு வாரத்தை கூட பேசாம இருக்கிறத இவரு பாக்குறாரு. இதுவும் பிரச்சனையா, நம்ம பையன் கிட்ட போயிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆலன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் கிட்ட போயிருக்காரு. இப்ப ஆலன் கிட்ட வரதை பார்த்த உடனே அந்த நபர் வந்துட்டு உடனடியா அந்த இடத்தை விட்டு வேக வேகமா ஓடுறாரு. இப்போ அந்த நபர் போனதுக்கு அப்புறமா ஆலன் வந்துட்டு அவங்களோட பையன் கிட்ட அந்த நபர் யாரு, இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா, என்ன பேசினா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் என் கிட்ட வந்தாரு, வந்து என்ன பார்த்து உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நான் எதுவுமே பேசாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த நபர் வந்துட்டு நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சா நீ மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிற பல பேர் வந்துட்டு என்ன பார்த்து பயப்படுவாங்க, என்னோட சுயரூபம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டினா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. இப்ப ஆலன் வந்துட்டு யார் இது இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. ஆனா அவர் குடிச்சிருந்ததுனால குடிபோதையில் எதனாச்சும் சொல்லியிருப்பாரு, இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு 2 நாளைக்கு கழிச்சு தான் ஜோயில் வந்துட்டு இறந்து போயிருந்தான். இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தா அந்த நபர் மேலதான் சந்தேகமா இருந்தது. இதை பத்தி நான் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி தந்தேன். போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதிக்கிட்டே சரி நீங்க போங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்குமே என்ன கூப்பிடல. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்குள்ள வந்து அந்த நபர் வந்துட்டு இப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்லி ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த அந்த நபரும் அந்த டிராயிங்ல இருந்த மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு சொல்லுமே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுருக்காங்க. இப்போ இந்த லாயர் டீம் வந்து இதுக்கப்புறமா நீங்க போயிட்டு எதுவும் பேசலையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஆலன், நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்துக்கல, அவங்க ஆல்ரெடி ஜூலி தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் மேற்கொண்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப லாயர் டீம் வந்துட்டு இவர் சொன்னதை ஒரு முக்கியமான எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துட்டு இவருக்கு மட்டும் வர கிடையாது. 1997 அக்டோபர் 17, அதாவது இந்த சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு ஒரு லேடி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, நான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல கேஷியரா இருக்கேன், ஜூலி சொன்னதை வச்சு வரைஞ்ச அந்த போட்டோவை நானும் பார்த்தேன், அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபரை நான் வந்துட்டு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் வந்துட்டு என்கிட்ட வந்து வின்னிமுக்கால ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நபர் என்கிட்ட கேட்டான். நான் தான் அந்த இடத்துக்கு டிக்கெட் போட்டு தந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துட்டு போவாங்க, அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களுக்கு இவரை மட்டும் இவ்வளவு தெளிவா ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அந்த நபர் வந்துட்டு பயங்கரமா குடிச்சிருந்தான், பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த வின்னிமுக்கா அப்படின்ற ஊருக்கு அந்த சமயத்துல யாருமே டிக்கெட் எடுக்கல, அந்த ஒரு நபர் மட்டும் தான் டிக்கெட் எடுத்தாரு. அதனாலதான் எனக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க சொன்ன அந்த விஷயத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்டா மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கூப்பிடவே இல்லை. ஆனா இந்த லேடி சொன்ன இந்த விஷயங்களும் லாயர் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க.
இதுக்கப்புறம் தான் லாயர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜூலியோட உடம்புல இருக்கக்கூடிய கீறல்கள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூலிக்கு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த டாக்டரே போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு இந்த லாயர் டீம் வந்துட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலியோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எதுவுமே அவங்களே ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது. அவங்களே அவங்கள காயப்படுத்திக்கிட்டு இருந்தா அவங்களால எந்தெந்த இடத்தெல்லாம் காயப்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த காயங்கள்லாம் பாக்குறப்ப அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி இல்ல, யாரு கூடயே இவங்க போராடின மாதிரி தான் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸை தெளிவா விசாரிக்கல, எங்ககிட்டயும் வந்துட்டு பெருசா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கேட்கல. சொல்ல போனா கொலகாரம் வந்துட்டு நம்ம மாட்டிக்க கூடாது, நம்மளோட கைரேகை வந்துட்டு வெளியில படக்கூடாது அப்படின்றதுனால கிளவுஸ் போட்டு கூட வந்திருக்கலாம். அதனால மூணாவது ஒரு நபர் வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு தடையுமே அங்க கிடைக்கல அப்படின்றதுனால ஜூலி தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டரே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த கொலையை இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பெட்ஷீட்ல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி கையை பிடிச்ச மாதிரியான ட்ரேசஸ்லாம் வந்துட்டு அந்த பெட்ஷீட்ல விழுந்திருக்கும். ஆனா நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு ட்ரேஸுமே வந்துட்டு இதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் தவற விட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த லாயர் டீம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இந்த கேஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய இந்த கேஸ் வந்துட்டு நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகுது. இப்ப அமெரிக்கன் ரைட்டரான டயான் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆர்டிகல் போடுறாரு. இந்த ஆர்டிகலை இவர் எதை வச்சு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாயர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு போட்டிருக்காரு. இவர் ஜூலியோட கேஸை பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய தொடர் கொலையாளிகளை பத்தி நிறைய புக்லாம் வந்து எழுதியிருக்காரு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டா அவங்களே போயிட்டு மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. இதை வச்சு ஏன் இந்த மாதிரியான தொடர் கொலைகள்லாம் நடக்குது, இந்த ஒரு தொடர் கொலையாளி எந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொலை பண்றான் அப்படின்ற பல விஷயங்களை வந்துட்டு இவர் புக்கா எழுதியிருக்காரு. மொத்தத்துல இவருக்கு அந்த தொடர் கொலையாளிகளை பத்தின மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கு. இதுக்காக இவர் அந்த நபர் கூட போயிட்டு ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு, அப்படி இல்லைன்னா லெட்டர் மூலியமா கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு. இப்பதான் இவருக்கு இந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலையாளியை பத்தி தெரியுது. அவருக்கு நம்ம ஒரு லெட்டரை போட்டு இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கலாம் அப்படின்னு இவருக்கு தோணுது. இதனால ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டருக்கு அந்த ஜெயில் கைதிகிட்ட இருந்து இன்னொரு ரிட்டர்ன் லெட்டரும் வருது. இந்த லெட்டர்ல நான் 2 பேர்த்த கொலை பண்ணேன், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் 13 தான் நீங்க சொல்ற அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருக்கு. இதை பார்த்த டயானுக்கு வந்துட்டு இது அதிர்ச்சியா இருந்திருக்கு, நம்ம டேட்டே சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த கொலைகாரன் வந்துட்டு ஜோயிலோட கொலை நடந்ததுக்கு 2 நாள் கழிச்சு தானே கொலைகளை பண்ணான், அப்ப அவன் வெளியில தான் இருந்திருக்கான், அப்ப கூட அவன் டிவியில பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கொலையை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டிவியில டெலிகாஸ்ட் ஆன அந்த டைம்ல அந்த கைதி வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்கான். அந்த ஜெயில இவங்க நியூஸ் பாக்குறதுக்கு டிவிலாம் கிடையாது, படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரும் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இந்த கொலைகாரனுக்கு எப்படி கரெக்டா டேட் தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு ஒரு சந்தேகமும் வருது. சரி, இப்போ இந்த கைதியோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கைதியோட பேர் வந்துட்டு டாமி லின். டாமி மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கு, கண்டினியூஸா 20 கொலைகளை பண்ணியிருக்கான். இவன் பண்ண கொலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிடையாது, பல இடத்துல பல நாடுகளுக்கு போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். 1991 டிசம்பர் 31 டெல்ரியோ டெக்சாஸ்ல 4 மணிக்கு ஒரு வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திருக்கான். அந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ள 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களுடைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி பக்கத்துல போனவங்க திரும்பி அந்த வீட்டுக்குள்ள வர அந்த சின்ன கேப்லயே வந்துட்டு அவன் 2 பேர்த்தையுமே கொலை பண்ணிருக்கான். அதுல ஒரு பொண்ணுக்கு வெறும் 13 வயசு தான். அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ஹெய்லின். அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த பொண்ணை 16 முறை ரொம்ப ஆழமா கத்தியால குத்தி இருக்கான். அந்த பொண்ணுடைய தொண்டையை வந்துட்டு அறுத்து இருக்கான், ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இன்னொரு பொண்ணோட பேர் வந்துட்டு கிறிஸ்டல். அந்த பொண்ணுமே வந்துட்டு சரமாரியா குத்தி கொலை பண்ணிருக்கான். இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து பார்த்த அந்த சமயத்துல கிறிஸ்டல் வந்துட்டு உயிருக்கு போராடின நிலைமையில ரொம்பவே மோசமா கடந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு பதறி போயிட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கிறிஸ்டலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தீவிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த கொஞ்ச நாள்ல அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த நபரை நீ பாத்திருக்கியா, அந்த நபர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இந்த டிராயிங் மூலியமா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டாமி மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. இப்ப டாமியை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அன்னைக்கு வந்து அந்த நபர் வந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லி அலறி இருக்கு. இதனால அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா டாமியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஜோயிலோட கேஸே வந்துட்டு வெளிவருது. இந்த விஷயங்கள்லாம் டியானுக்கு தெரிய வர இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. சொல்ல போனா ஜோயிலோட கொலையும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அலட்சியமா இருக்காங்க. ஏற்கனவே குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவங்க தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்க தேவையே இல்லாம புதுசா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இதுல பெருசா அவங்க ஈடுபாடு காட்டல. இந்த டியானும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா அவருக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வரல. இதனால டியான் வந்துட்டு டாமியை பத்தியும் இந்த கேஸ்ல
இவருக்கு டாமி மேல சந்தேகம் இருக்கிறத பத்தியும் அது ஏன் இருக்கு அப்படின்றத பத்தியும் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு புக் ஒன்று போடுறாரு. இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாப்புலர் ஆகுது. இவரு நினைச்சு கூட பார்க்கல. இந்த புக்கை படிச்சவங்க அத்தனை பேருமே வந்துட்டு ஜூலி வந்துட்டு நிரபராதி, தேவையில்லாம இத்தனை வருஷம் நீங்க அவங்கள ஜெயில வச்சிருக்கீங்க, இந்த கேஸை நீங்க தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே பிரஷர் பண்றாங்க. இப்ப ஜூலிக்கு மக்களுக்கு இடையில நிறைய சப்போர்ட் வந்துட்டு கிடைக்குது. அதனால கோர்ட் வந்துட்டு மறுபடியும் இந்த கேஸை நீங்க தெளிவா விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. இப்ப அந்த ஏரியாவில் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு டாமியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. இப்ப அந்த ஜெயில இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட டாமியோட வெரிஃபிகேஷன் கார்டெல்லாம் காமிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அங்க இருந்த ஒரு ஆபீசர் வந்துட்டு டாமியோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட தராரு. அப்படி டாமியோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கி பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அந்த ஐடி கார்டுல இருந்த டாமியோடைய போட்டோ ஜூலி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி உறைஞ்ச அந்த போட்டோவோட அப்படியே மேட்ச் ஆகுது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா நம்ம போயிட்டு டாமியவே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ஆமா அந்த அக்டோபர் 13 காலையில 4 மணிக்கு நான் தான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். அந்த வீட்டோட பின்டோர் வந்துட்டு அஜாக்கிரதையா திறந்து இருந்தது. நான் அது வழியா வீட்டுக்குள்ள போனேன். ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் ரூம்குள்ள போனேன். அங்க இருந்த ஒரு கத்தி எடுத்தேன். அந்த கத்தி எடுத்துட்டு நான் ஒரு வீட்டோட டோரை திறந்துட்டு உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தப்போ ஒரு பையன் பூத்தி படுத்திருந்தான். நான் தான் அந்த பையனை கத்தியால சரமறையா குத்தி கொன்ன அப்படின்றத ஒத்துக்கிறோம். மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கத்தியால குத்தின உடனே அந்த பையன் வலி தாங்க முடியாம எந்திரிச்சான். அந்த வழியில அவன் பயங்கரமா கத்தனா. அவன் கத்துற அந்த சத்தத்தை கேட்ட ஜூலி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இந்த ரூம்குள்ள நுழைய வந்தாங்க. அப்ப நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல ஒரு மூலையில போயிட்டு நான் ஒளிஞ்சிருந்தேன். ஆனா ஜூலி வந்துட்டு அந்த விஷயத்தை பார்த்துட்டான். என் கிட்ட வர நேரம் பார்த்து நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு நான் தப்பிக்க போகும்போது அவ என்ன பிடிச்சிட்டான். ஜூலி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா ஜூலி வந்துட்டு என்ன விடுற மாதிரி இல்ல. அதனால நான் அன்னைக்கு ஜூலியை தாக்கிட்டு அந்த டோருடைய கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த கண்ணாடி வெளியே எகிரி குதிச்சு வெளில தப்பிச்சேன். இப்படி தப்பிச்சேன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ல வின்னிமுக்காக்கு ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் பஸ் பிடிச்ச அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அங்க இருந்து டாமி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த 2வது நாள்ல 2 பொண்ணுங்களை இவன் கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இப்படி கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போகும்போது தான் இவன் டிராபிக் ரூல்ஸை வந்துட்டு மீறி இருக்கு. இதனால அங்க இருந்த டிராபிக் போலீஸ் வந்துட்டு இவன் டிராபிக் ரூல்ஸை மீறிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை ஜெயில போட்டிருக்காங்க. இப்பதான் வந்துட்டு ஒரு பொண்ணு இவனோட அடையாளத்தெல்லாம் சொல்லி ஒரு போட்டோ உறைஞ்சிருக்கு. அந்த போட்டோ வந்துட்டு டாமி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட டாமியை டைரக்டா கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்ல இவனை மறுபடியும் கொலை கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இது எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் டாமி கிட்ட நீ எதுக்காக ஜோயில கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாமி வந்துட்டு எனக்கு ஜூலியை பழி வாங்கணும், அதுக்காக தான் ஜோயில கொன்ன அப்படின்னு சொல்றான். இந்த கொலை நடந்ததுக்கு கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூலி கூட இந்த நபருக்கு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு ஒரு பிரச்சனை வருது. இந்த சண்டையில ஜூலி வந்துட்டு இந்த நபரை பயங்கரமா திட்டி இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கத்தி இருக்காங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த டாமி வந்துட்டு ஒரு பெரிய இன்சல்ட்டா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதனால நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் அன்னைக்கு ஜூலியோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான். தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஜோயில கொலை பண்ணிருக்கான். இப்ப இவன் பண்ண இந்த கொலைக்காக எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஜூலி வந்துட்டு 4 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப ஜூலி வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கோர்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணுது. மேற்கொண்டு அவங்களுக்கு $87,500 வந்துட்டு நஷ்ட ஈடா கொடுக்குது. 2014 ஏப்ரல் 3 வந்துட்டு இந்த டாமி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. இப்ப 2002ல வந்துட்டு டியான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜூலி கிட்டே பேசுறாரு. நீங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் ஷாப்பிங் மால்ல வச்சு அவன் கூட சண்டை போட்டிருக்கீங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கேட்டப்ப நான் நேத்து தான் அவன் கூட சண்டை போட்டேன், அவன் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க டைரக்டாவே சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜூலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சண்டையே கிடையாது, கேஷுவலா நான் திட்டிட்டு போயிட்டேன். அந்த சமயம் நான் அவனை பெருசா நோட் பண்ண கூட கிடையாது, எனக்கு அது பெருசா ஞாபகத்திலே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கேஸை பற்றி பார்க்கலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜூலி வந்துட்டு குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் வந்துட்டு போலீஸ்க்கு கிடைச்சது. அந்த பஸ் ஸ்டாண்டோடைய கேஷியர் ஆலன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சது. இருந்தும் ஜூலி தான் இந்த குற்றத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆணித்தனமாக நம்பினாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எதனால் இந்த மாதிரிலாம் தோணுச்சு? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த 2 வருஷத்துல ஜூலி வந்துட்டு இன்னொரு லைஃப் தேடி போயிட்டாங்க. சொல்லப்போனால் ஜூலியோட ஃப்ரெண்டே வந்துட்டு அவள் இன்னொரு லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகி போயிட்டா, வேற இடத்துக்கு போயிட்டா, அவ இப்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த இழப்புனால அப்படியே முடங்கிடணும். இந்த சோகத்திலிருந்து நம்ம மீண்டும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த இடத்துல இருக்க வேணாம். அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய டிப்ரெஷன் ஆகுது, நம்ம வெளியூருக்கு போயிடலாம், இல்ல நம்ம வேற எதனாச்சும் ஒரு விஷயத்துல நம்மளோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி வேற எதனாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா அது ஒத்துக்காது. பொதுவாக மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மறதி வந்து பாத்தீங்கன்னா பல நேரத்துல நல்ல
நல்லதா இருக்கு. ஒரு நபருக்கு சோகமா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதே சோகத்துல தான் இருக்கணும். அதை விட்டு அவங்க மாறி போக கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. இங்க மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். எல்லா சோகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலம் தான் பதில் சொல்லும். ஒருத்தங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதனால அவங்க பயங்கரமா டிப்ரெஷனுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா அதுல இருந்து வெளில வந்துருவாங்க. இப்ப ஜூலியோட விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்க கூட இல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட சன்னும் அவங்க கூட இல்ல, அவங்க தனியாவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்க வேணாம், வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதனால இவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க லோன்லியா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சமயம் இவங்களுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடைச்சிருக்கலாம், அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஈவன் ஜூலியை டைவர்ஸ் பண்ண அவங்களோட ஹஸ்பண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதையுமே நம்ம தப்பு சொல்லல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா பேசிக்கிட்டு மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்த லைஃபை பார்க்க போயிருக்காங்க. பிடிக்காம கூடவே இருந்துகிட்டு அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர். சொல்லப்போனா இதுதான் கரெக்டும் கூட. நான் ஏன் தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனது, அந்த வீட்டை வித்த காசுல அவங்க சந்தோஷமா இருந்தது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுதான் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சந்தேகமா இருந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. சொல்லப்போனா 2 வருஷத்துல ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கலாம். கன்க்ளூஷனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்கவங்களோட லைஃபை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.